தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் பல்வேறு தொண்டுகளை செய்து வரும் திரு ரவி ஆறுமுகம் அவர்களுக்கு மலேசியா பங்சார் தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூக மக்களுடைய கல்வி முன்னேற்றத்துக்காகவும் கூடவே மற்ற மதங்களை சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி நலனுக்காக தொடங்கப்பட்ட காயிதே மில்லத் கல்லூரி சென்னை மேடவாக்கத்தில் இருக்கு இல்லையா, அதனுடைய இன்றைய அவல நிலை குறித்தும் அங்க நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பேசு தமிழா பேசுடன் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் ராஜவேல் நாகராஜ். 1974 வருஷம் திருப்பூர் முஹைதீன் KS அப்துல் வஹாப் ஜானி எக்ஸ் MLC அவர் MLA-வாக இருந்த திரு MA அப்துல் லத்தீப் அவர்கள், AK ரிஃபாய் எக்ஸ் MP, M சையத் முகமது, திண்டுக்கல் நானா மூனா கனி, சிலார் மைதீன் எக்ஸ் MLA மற்றும் கோதர் மைதீன் எக்ஸ் MLA உள்ளிட்ட பல இஸ்லாமிய சமுதாய பெரியவர்கள் இணைந்து 1974 வருடம் இந்த காயிதே மில்லத் கல்லூரியை சென்னை மீனம்பாக்கத்துல ஒரு வாடகை கட்டிடத்துல தொடங்குறாங்க. இதை தொடர்ந்து 1975 ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி ஒரு ஜியோ வெளியிடுறாரு. அதன்படி இந்த கல்லூரியை விரிவாக்கம் செய்வதற்காக சென்னை மேடவாக்கத்துல சுமார் 40 ஏக்கர் நிலம் இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்தின் வசம் ஒப்படைக்கப்படுது. சோ அரசு கொடுத்த நிலத்துல தான் இந்த கல்லூரியை தொடங்குறாங்க. ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி நலனுக்கு இந்த கல்லூரி உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் கருணாநிதி அவர்கள் இந்த இடத்தை இந்த இஸ்லாமிய சமூக பெருமக்களுக்கு அரசின் சார்பாக கொடுக்கிறாரு. 1974 தொடங்கி கிட்டத்தட்ட 2000வது ஆண்டு வரை இந்த கல்லூரியினுடைய நிர்வாகம் என்பது மிக சீராக தான் போயிட்டு இருக்குது. அதற்கு பிறகு அப்போதைய நிர்வாக குழுவினுடைய தலைவராக இருந்த MLA திரு அப்துல் லத்தீப் அவர்களுடைய செயல்பாடுகள் மேல் பல குற்றச்சாட்டுகளை வைத்து காயிதே மில்லத் அவர்களுடைய வழித்தோன்றல் என்ற ஒரே காரணத்தின் அடிப்படையில பல வருடங்களாக வெளிநாடுகளில் தங்கி வேலை பார்த்து கொண்டிருந்த திரு தாவூத் மியா கான் இந்த கல்லூரியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் தன்னுடைய கைவசம் எடுக்கிறாரு. சோ 2001 இருந்து தான் இந்த கல்லூரியினுடைய வீழ்ச்சி என்பது தொடங்குது. தாவூத் மியா கான் இந்த கல்லூரியினுடைய நிர்வாக பொறுப்புக்கு வந்த உடனே என்ன பண்றாருன்னா, இந்த கல்லூரியில் அந்த செயற்குழு பொதுக்குழுவில் இருந்த உறுப்பினர்கள் அனைவரையும் நீக்கிவிட்டு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களையே ஒட்டுமொத்தமாக கொண்டுட்டு வர்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறாரு. சுமார் 53 உறுப்பினர்கள் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதாவது தாவூத் மியா கானுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை மட்டுமே கொண்டுட்டு வந்து இந்த கல்லூரி நிர்வாகத்தை அவருடைய குடும்பம் வந்து ஹைஜாக் பண்ணுது. இந்த கல்லூரியில இப்போதைக்கு மாணவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைனா, இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எய்டட் காலேஜ் ஆகும், அதாவது அரசு உதவி பெறும் கல்லூரியாகவும், செகண்ட் ஆஃப்ல இந்த கல்லூரி வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜாகவும் செயல்படுது. அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய கட்டணம்ங்கிறது பாத்தீங்கன்னா எய்டட் காலேஜுக்கு வெறும் 803 ரூபாய் தான். ஆனா ஒவ்வொரு செமஸ்டர்லயும் 803 ரூபாய்க்கு ஒரு பில்லும், தனியாக 5000 ரூபாய் கட்ட சொல்லி ஒரு பில்லும் 2 கலர்ல பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பில்களை உங்களுடைய பார்வைக்கே வைக்கிறேன். அரசு உதவி பெறும் கல்லூரிகள்ல இந்த மாதிரியான கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என்பதை அரசு தொடர்ந்து வலியுறுத்தினாலும் இதை தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக தாவூத் மியா கான் செய்து கொண்டே இருக்கிறார். இது தொடர்பாக பல புகார்கள் எழுந்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் தாவூத் மியா கான் மேல எடுக்கப்படல. இன்றும் காயிதே மில்லத் கல்லூரியில படிப்பவர்கள் யாருன்னு பார்த்தா இஸ்லாம் மதத்தை சேர்ந்த விளிம்பு நிலை மக்களா இருப்பாங்க, அல்லது ஏழை எளிய தினசரி கூலிகளுடைய நடுத்தர வர்க்கம் அல்லது மிகவும் ஏழைகள் தான் அங்க அதிகமாக படிக்கிறதுக்கு வராங்க. அவங்க கிட்ட அட்மிஷன் ஃபீங்கிற பேர்ல அந்தந்த கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி 10,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் டொனேஷனும் வாங்கப்படுதுங்கிற அதிர்ச்சியான செய்தியும் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. பொதுவாக கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் மற்றும் இந்த மாதிரியான செல்ஃப் ஃபைனான்ஸ் சேர்ந்து இயங்கக்கூடிய கல்லூரிகள்ல பிரின்சிபல் போஸ்டிங்ல தொடங்கி ஒவ்வொரு போஸ்டிங்குமே அங்க இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்ல இருந்து விரிவுரையாளர்ல இருந்து அனைத்து பதவிகளுக்கும் பணம் பெற்றுக்கொண்டு அந்த பதவிகளை நிரப்புவது அப்படிங்கிறது நம்ம செவி வழி செய்தியா கேட்டிருக்கோம். ஆனா அது காயிதே மில்லத் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சட்டமாகவே ஆக்கப்பட்டு விட்டது. லட்சக்கணக்கில் கொடுத்தா மட்டும் தான் போஸ்டிங், இல்லைன்னா போஸ்டிங்கே கிடையாது. இதையெல்லாம் தாண்டி மிக கொடுமையான விஷயம் என்னன்னா, அங்கு சுயநிதி கல்லூரியில், அதாவது மதியத்துக்கு மேல் நடக்கக்கூடிய அந்த சுயநிதி வகுப்புகள் இருக்கு இல்லையா, அதில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தாவூத் மியா கானுடைய நிர்வாகம் கொடுக்கக்கூடிய சம்பளம் எவ்வளவுனா வெறும் 12,000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, வெறும் 12,000 ரூபாயை வாங்கிக்கிட்டு ஒரு ஆசிரியர் என்ன மாதிரியான ஒரு எனர்ஜி லெவல்ல அந்த மாணவர்களுக்கு அவர் பாடம் எடுக்க முடியும்? மாணவர்களிடமிருந்து அரசு நிர்ணயித்ததை விட பன்மடங்கு வசூலிக்கக்கூடிய கல்வி நிர்வாகம் அங்கு வேலை பார்க்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு? 12,000 ரூபாயை மட்டும் ஊதியமாக கொடுத்து உதவி பேராசிரியர்களை கசக்கி பிழிந்து வேலை வாங்கி கொண்டிருக்கிறது இந்த கல்லூரியினுடைய நிர்வாகம். இப்போ ஒரு காலேஜ்ல அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த கட்டணத்தை தாண்டி வசூலித்தால் அது தொடர்பாக புகார் அளிக்கலாம்னு சொல்றோம். சோ அப்போ இவ்வளவு நாட்களா கூடுதலாக கட்டணம் வாங்குறாங்கன்னா ஏன் எந்த ஒரு புகாரும் முன்னெடுக்கப்படலைன்னா, இவங்க இந்த 806 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய ரசீது என்பது கல்லூரி கட்டணமாகவும், மீதம் இருக்கக்கூடிய 5000 ரூபாய் என்பது தனிப்பட்ட முறையில வேறொரு கலர்ல பிரிண்ட் பண்ண ரசீதாக வழங்குறதுனால அதை எந்த ஒரு தணிக்கைக்கும் இவங்க உட்படுத்துறதும் கிடையாது. அது போக அதை என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், இதெல்லாம் அடிஷனல் லாங்குவேஜ்க்காக அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. ஆனா எனக்கு அந்த அடிஷனல் கோர்சஸ் எல்லாம் வேணாம், எனக்கு வந்து காலேஜ்ல மட்டும் அட்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னா இந்த காலேஜ்ல அட்மிஷனே கிடையாது. இல்ல
நீ ஸ்பெஷல் ஃபீஸ் கட்டினா மட்டும்தான் உனக்கு இந்த காலேஜ்ல அட்மிஷன் என்ற ஒரு உறுதியை வாய்மொழியாக வாங்கி கொண்டுதான் அங்கு மாணவர்களுக்கு அட்மிஷன் என்பதே கொடுக்கப்படுது. இதனாலேயே பல மாணவர்கள் வேறு வழி இல்லாமல் அந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்துக்கு பயந்து கொண்டு ஒவ்வொரு செமஸ்டர்லயும் அந்த பணத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த கல்லூரியில இப்போதைக்கு இருக்கக்கூடிய உண்மையான அவல நிலை. சரிங்க, அதான் ரெசிப்ட் வாங்குறாங்களே, இந்த ரெசிப்டை வச்சு இதை ஏதாவது ஒரு மீடியா ஹவுஸ் பிரேக் பண்ணிருக்கலாம், அல்லது மாணவர்களே பொதுவெளியில கொண்டுட்டு வந்திருக்கலாமே நீங்க சொல்லுவீங்க. இந்த ரெசிப்ட் கொடுக்குற சிஸ்டத்தையே இவங்க கடந்த 2 ஆண்டுகளா தான் ஃபாலோ பண்றாங்க. அதற்கு முன்பு, அதாவது 2000ல இருந்து 2023 வரைக்கும் ரெசிப்ட்ங்கிற சிஸ்டமே கிடையாது. 803 ரூபாய்க்கு மட்டும்தான் ரெசிப்ட். அடிஷனலா வாங்கக்கூடிய அந்த பணத்துக்கு ரெசிப்ட் கிடையாது என்பதை சிஸ்டமாவே வச்சிருக்காங்க. சமீப சில வருடங்களாக, குறிப்பா சொல்லணும்னா கடந்த 2 ஆண்டுகளாக, நீங்க யார்கிட்ட போய் சொல்லிடுவீங்க? ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கிட்ட தானே போவீங்க. உயர்கல்வித்துறையே நாங்க சரி கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி மாணவர்களை நேரடியாகவே மிரட்டக்கூடிய ஒரு போக்கும் கல்லூரிக்குள்ளார நிலவரதா அங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் அங்க வேலை பார்க்கக்கூடிய சில உதவி பேராசிரியர்கள் நம்ம கிட்ட அவங்களுடைய மன குமுறலை பகிர்ந்துகிட்டாங்க. அதோடு மட்டுமல்லாமல், ஆமா இந்த 5000 ரூபாய்க்கு நாங்க ரெசிப்ட் கொடுக்குறோம், கூட தான் உங்ககிட்ட பணம் வாங்குறோம், உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கிற லெவலுக்கு அங்க இருக்கக்கூடிய மாணவர்களிடமும் அங்க இருக்கக்கூடிய சில நேர்மையான உதவி பேராசிரியர்களிடமும் சவால் விடக்கூடிய இடத்தில் இந்த கல்லூரியினுடைய நிர்வாகம் இருக்கிறது. தாவூத் மியா கான் இருக்கிறார் என்பது அதிர்ச்சியா இருக்குது. இவ்வளவு முறைகேடுகள் நடக்கக்கூடிய கல்லூரியில இதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு கூடவா ஒரு தைரியம் இருக்காது? ஒரு சிறுபான்மை மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய கல்லூரி, சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு என்னென்ன சலுகைகள் உண்டோ அது அனைத்தையும் அரசு கொடுக்குதுங்கிற பொழுது அங்கு இந்த நிர்வாகத்தை தட்டி கேட்பதற்கென்று யாராவது ஒருவருடைய குரல் பதிவு செய்திருந்தால் அது நேரம் ஊடக வெளிச்சத்துக்கு வந்திருக்குமேங்கிற ஒரு கேள்வி வரலாம். இப்படி யாரெல்லாம் குரல் எழுப்பினாங்களோ அவங்க எல்லோரையும் கட்டம் கட்டி அவர்களை பணி நீக்கம் செய்திருக்கிறார் தாவூத் மியா கான். கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு சிலர் நீதிமன்றத்தை நாடி உயர் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகும் கூட மீண்டும் அவங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுக்காம அவங்களை இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு நிர்வாகம் செயல்படும் பொழுது எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் நாங்க சொல்றதுதான் இறுதி தீர்ப்புன்னு ஒரு நிர்வாகம், அதுவும் சிறுபான்மை இனம், நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்காக கல்வி சேவை செய்கிறோம் என்ற பெயர்ல இப்படிப்பட்ட முறைகேடுகளில் ஈடுபடும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டை ஒரு சாதாரண ஒரு பேராசிரியரால அல்லது அங்க படிக்கக்கூடிய ஒரு ஏழை குடும்பத்து மாணவனால மாணவியால என்ன கேள்வி கேட்ட முடியும்? தன்னுடைய எதிர்காலத்தை தொலைச்சிட்டு இந்த மேனேஜ்மெண்ட் கூட சண்டை போட்டு என்ன பண்றது அப்படிங்கிற விரக்தியில பல பேரு சரி ஓகே இதுதான், இதற்கு விடிவு காலம் என்பதே வராது போல இருக்குன்னு சொல்லி அந்த சிஸ்டத்துக்குள்ளார பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ளார அவ்வளவு மனக்குமுறல் கொட்டி கிடக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த மேடவாக்கம் காயிதே மில்லத் கல்லூரியில அவங்க கொடுக்கக்கூடிய ரெசிப்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா NAC அக்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது எல்லா கல்லூரிகளுக்கும் இந்த NAC அக்ரெடிஷன் அப்படிங்கிறது அவசியம். ஒரு ரெசிப்ட்ல பாத்தீங்கன்னா NAC அக்ரெடிட்டனும், இன்னொரு ரெசிப்ட்ல பாத்தீங்கன்னா NAC ரீ அக்ரெடிட்டட் அப்படின்னு சொல்லி அவங்க பிரிண்ட் பண்ணிருக்காங்க. இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த கல்லூரிக்கு NAC அக்ரெடிஷன் என்ற அந்த தரச்சான்றிதழ் காலாவதியாகி 6 வருடம் ஆகுது. 6 வருடமா இவங்களுக்கு திரும்ப அந்த NAC அக்ரெடிஷன் ரெகக்னிஷன் கிடைக்கல. அதற்கான முயற்சிகளும் முன்னெடுக்கப்படல. ஆனா அவங்களுடைய ரசீதுகளில் தொடர்ச்சியாக NAC அக்ரெடிட்டட் என்று அவர்கள் இன்று வரை அவர்கள் கொடுக்கக்கூடிய ரசீதுகளில் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதை கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை. இந்த ஒட்டுமொத்த புகார்களும் ஒரு தனிநபர் தான் சுத்தி வருது. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாவூத் மியா கான். அவர் காயிதே மில்லத் அவர்களுடைய வழித்தோன்றல், அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம். இது போக அவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு வருடமும் கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்களுடைய பெயர்ல ஒரு விருதை உருவாக்கி அந்த விருதை இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பல்வேறு முக்கிய ஆளுமைகளுக்கு கொடுக்கிறாரு. இந்த விருது கொடுக்கறதுக்குன்னு ஒரு தனி வசூல் வேட்டையை அரபு நாடுகள்ல நடத்துறாங்க. அது ஒரு தனி கதை. அதை பத்தி விசாரிச்சா அதையே ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டோரி பண்ணலாம். இந்த அவார்டை கொடுக்கறதுக்குன்னு சொல்லி பல அரபு நாடுகளில் ஒரு மிகப்பெரிய வசூல் வேட்டையும் செய்யப்படுகிறது. கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு நபர் தாவூத் மியா கான், அவரா இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கும் ஆச்சரியம் இருக்கலாம். எங்களுக்கும் அந்த ஆச்சரியம் தான் இனிஷியலா இருந்தது. ஏன்னா அந்த கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் சில உதவி பேராசிரியர்கள் இந்த புகாரை தொடர்ச்சியா நம்மளுடைய மின்னஞ்சலுக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. இது தொடர்பாக நம்ம கிரவுண்ட்ல போயிட்டு அந்த கல்லூரியில முன்னாள் மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள் மற்றும் இப்போது வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள், இந்த நிர்வாகத்தால கட்டம் கட்டப்பட்டவர்கள்னு பலரோடு பேசும்பொழுது அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்தது. ஒரு உதவி பேராசிரியர், வணிகவியல் துறையை சேர்ந்தவர், அவர் பேர் நாசர்தீன். அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக கேள்வி கேட்டாருங்கிற காரணத்துக்காக ரவுடிகளை விட்டு ஓட ஓட விரட்டி அடிச்சு தாக்கி அவருடைய உயிருக்கே ஒரு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை இந்த கல்லூரியினுடைய நிர்வாகம் செய்திருக்கிறது. இந்த வீடியோனுடைய தொடக்கத்திலே சொன்னேன், இந்த கல்லூரி கட்டுவதற்காக சுமார் 40 ஏக்கர் நிலம் கொடுக்கப்படுதுன்னு. அந்த கல்லூரியை போயிட்டு பார்க்கும்பொழுது எங்க 40 ஏக்கர் மாதிரி தெரியலையேன்னு சிலருக்கு தோணலாம். 10 ஏக்கரை மட்டும்தான் அந்த கல்லூரி தன்னுடைய ஆபரேஷன்ஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணியிருந்ததுனால சில வருடங்களுக்கு முன்பாக அரசு என்ன பண்ணிடுச்சுன்னா, எக்ஸஸா இருக்கக்கூடிய லேண்டை நாங்களே திரும்ப எடுத்துக்கிறோம் சொல்லி சுமார் 30 ஏக்கர் லேண்டை அரசாங்கமே திரும்ப கையகப்படுத்திக்குது. இருக்கிறது அந்த 10 ஏக்கர் இடம் தான். அந்த 10 ஏக்கர் இடத்துல கல்லூரி கட்டிய இடம் போக மீதம் இருக்கக்கூடிய மைதானம் மற்றும் வளாகங்களை எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பிரைவேட் ஈவெண்ட்ஸ்க்கு வாடகைக்கு விடுறது, கல்யாணத்துக்கு வாடகைக்கு விடுறது, எக்ஸ்போக்கு வாடகை விடுறது, அதுல ஒரு தொகையை வசூலிச்சு அதை இந்த கல்லூரி கணக்குக்குள்ளாரே கொண்டுட்டு வராம தன்னுடைய தனிப்பட்ட சுகபோக வாழ்க்கைக்கு தாவூத் மியா கானும் அந்த கல்லூரி நிர்வாகமும் பயன்படுத்துவதாக அங்கிருக்கக்கூடிய முன்னாள் இந்நாள் ஊழியர்கள்
மற்றும் முன்னாள் இந்நாள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பகிரங்கமான குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். பொதுவாக இந்த மாதிரியான கல்லூரிகள் மற்றும் நிறுவனங்கள்ல பாலியல் ரீதியிலான புகார்கள் வந்தால் அங்கு வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கோ அல்லது மாணவர்களுக்கோ என்று ஏதாவது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தின ஒரு புகார் வந்தால் அதை விசாரிப்பதற்கென்று விஷாகா கமிட்டி என்று ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்பது சட்டத்திட்டம். அந்த சட்டத்திட்டம் எதுக்குமே இந்த தாவூத் மியா கான் கட்டுப்பட மாட்டாரு. அவர் தாவூத் அப்படிங்கிற மாதிரி அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறதுனால இந்த கல்லூரியில் விஷாகா கமிட்டிக்கு இடம் கிடையாது. சரிங்க, இந்த தாவூத் மியா கானுடைய நோக்கம் தான் என்ன? இந்த மாணவர்களிடமிருந்து இவ்வளவு பணம் வாங்குறாரு, வாங்கி என்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். சில வருடங்களுக்கு முன்பாக என்ன பண்ணாருன்னா, சென்னையில நுங்கம்பாக்கத்துல லயோலா காலேஜுக்கு ஆப்போசிட்ல கயாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மீடியா இன்ஸ்டிடியூஷனை நிறுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பல கோடிகளை கொண்டுட்டு போய் அங்க இன்வெஸ்ட் பண்றாரு. சில வருடங்களுக்கு பிறகு அந்த நிறுவனமே மூடப்பட்டுருச்சு. அந்த நிறுவனம் தொடங்குவதற்காக எங்கிருந்து ஃபண்ட்ஸ் அவங்க டைவர்ட் பண்ணிருக்காங்கன்னா, இந்த கல்லூரியில் மாணவர்கள் கட்டிய பணம், இந்த கல்லூரியை நடத்துவதற்கென்று அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கிராண்ட்ஸ், இதுல இருந்து வரக்கூடிய தொகையை எடுத்து அதை இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கான அக்கௌண்ட்டுக்கு மாத்தி, அதாவது ட்ரஸ்ட் அக்கௌண்ட்ல இருந்து நிர்வாகத்திற்கான அக்கௌண்ட்டுக்கு மாத்தி அதை முறைகேடாக பயன்படுத்தி தான் அந்த மீடியா இன்ஸ்டிடியூட்டையே அவர் தொடங்கினாருங்கிற புகாரையும் அங்க இருக்கக்கூடிய முன்னாள் ஊழியர்கள் மற்றும் முன்னாள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் சொல்கிறார்கள். இதையும் அரசு விசாரிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையா இருக்குது. சரிங்க, இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் சார்ந்த இஷ்யூஸ். ஒரு கல்லூரினா, ஒரு ட்ரஸ்ட்னா, அங்க இந்த மாதிரியான சிறுபான்மை நிறுவனங்கள்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் ஏன் ஊதி பெரிதாக்கணுங்கிற ஒரு கேள்வி கூட வரலாம். இப்போ தனியார் கல்லூரியில கூடுதல் கட்டணம் வசூலிக்கிறாங்கன்னா நம்மளுடைய மைண்ட்லயே அதை டியூன் பண்ணிட்டாங்க. பிரைவேட் காலேஜ், பிரைவேட் ஸ்கூல்னாலே கூட தான் கட்டணம் வசூலிப்பாங்கன்னு. இது பிரைவேட் காலேஜ் கிடையாது. இது அரசினுடைய உதவி பெறக்கூடிய கல்லூரி. அரசு தான் இந்த கல்லூரியை தொடங்குவதற்கு இடமே கொடுத்திருக்கிறது. அரசு கொடுத்ததற்கான காரணம் என்னன்னா, ஏழை எளிய மாணவர்கள் படிக்க வேண்டும், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த குடும்பங்களுடைய கல்வி கனவு கனவாகவே இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் கொடுத்த இடத்தில் தொடங்கப்பட்ட ஒரு கல்லூரி. இன்று வரை பல மதங்களை சேர்ந்தவர்கள், வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் அங்க படிக்கிறது இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சமூகத்தினுடைய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய தினசரி கூலிகள், பெற்றோரை இழந்தவர்கள், இன்னும் சொல்ல போனா அந்த சமூகத்தினுடைய அடித்தட்டு விளிம்பு நிலை மக்களுடைய ஒரு வாய்ப்பாக, ஒரு புகலிடமாக அந்த கல்லூரி இன்று வரை இருந்து கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட கல்லூரியில் இந்த மேனேஜ்மெண்ட் சார்ந்த பிரச்சனைகள், மிஸ்யூசிங் ஆஃப் ஃபண்ட்ஸ், இது எல்லாம் கூட ஒரு பக்கம் நகர்த்தி வச்சலாம். ஆனா அந்த கல்லூரியில் அடிப்படை வசதிகள் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பல வகுப்பறைகள் இடிந்து விழக்கூடிய நிலையில் இருக்கிறது. 1200 மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரியில் வெறும் 6 கழிப்பிட வசதி தான் செய்து கொடுக்கப்பட்டிருக்குது. மாணவிகள் அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணணும்னா 10 நிமிஷத்து பிரேக்ல கிட்டத்தட்ட ½ an hour அவங்க கியூல வெயிட் பண்ணா மட்டும்தான் ஒவ்வொரு மாணவியா டர்ன்ல தான் அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ண முடியும். இப்படியான மாணவ மாணவிகளுக்கான அடிப்படை வசதிகளை கூட செய்து கொடுக்காமல் அந்த கல்லூரி நிர்வாகத்திற்கென்று வந்த பணத்தை எல்லாம் தன்னுடைய சொகுசு ஆடம்பர வாழ்க்கைக்கு தாவூத் மியா கானும் அவருடைய குடும்பத்தினரும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர் என்பதுதான் இப்போதைய பர்னிங் இஷ்யூ. தமிழ்நாடு தனியார் கல்லூரிகளுடைய ஒழுங்கு சட்டம் 1976ஆம் ஆண்டினுடைய அந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரியான தனியார் கல்லூரிகள் யாரெல்லாம் அரசினுடைய உதவி பெறுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் அவங்களுடைய சொத்துக்களுடைய பட்டியல் என்ன என்பதை ஒவ்வொரு ஆண்டும் அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு விதிமுறையே இருக்குது. ஆனா கிட்டத்தட்ட கடந்த 24 ஆண்டுகளாக இந்த கல்லூரியினுடைய எந்த ஒரு சொத்து பற்றிய விவரத்தையும் தாவூத் மியா கானும் அவருடைய நிர்வாகமும் அரசிடம் சமர்ப்பிப்பதே கிடையாது. ஏன்னா பல கல்லூரியினுடைய சொத்துக்கள் பல முன்னணி வங்கிகளில் அடமானம் வைக்கப்பட்டிருக்குது. ஆனா அதே 1976ஆம் ஆண்டு தனியார் கல்லூரிகளுடைய அந்த ஒழுங்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அரசினுடைய முன்னனுமதி பெறாமல் எந்த ஒரு சொத்தையும் அடகு வைக்க கூடாது, விற்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் அந்த எந்த ஒரு சட்டத்துக்கும் கட்டுப்படாமல் தாவூத் மியா கான் இந்த கல்லூரியினுடைய சொத்துக்களை அடமானமாக வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே எத்தனையோ தலைவர்கள் தோன்றி இருக்கிறாங்க. எத்தனையோ இந்த தேசத்தை வழி நடத்திய, இந்த தேசத்தை சீர்படுத்தி நல்வழிப்படுத்திய அந்த தலைவர்கள்ல வேறு யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அடைமொழி இருக்குமான்னு தெரியல. ஆனால் காயிதே மில்லத் அவர்களை குறிப்பிடும் பொழுதெல்லாம் கண்ணியம் மிக்க காயிதே மில்லத் என்றுதான் பள்ளிக்கூட பாடத்திலிருந்து சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் போற்றுதலுக்குரிய தலைவருடைய பெயரிலால் நடத்தப்படக்கூடிய இந்த கல்லூரியில நடக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் கேட்டால் கண்கள்ல கண்ணீர் தான் வருது. மாணவர்களுக்கு அடிப்படை வசதி இல்ல, ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, எந்த ஒரு கேள்வியும் யாரும் கேட்க முடியாது. சர்வாதிகார போக்குடன் கேள்வி கேட்பவர்களை மிரட்டுவது, அடிப்பது, உதைப்பது, அவர்களுடைய உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான செயல்களை முன்னெடுப்பது என்று தற்போதைய கல்லூரி நிர்வாகம் வரம்பு மீறி சென்று கொண்டிருப்பதனால் இந்த கல்லூரியை எப்படி மதுரை வக்ஃப் காலேஜை எப்படி அரசே கையகப்படுத்தி அதை சீர்படுத்தினார்களோ அதுபோல இந்த கல்லூரியை அரசு கையகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அங்கு படித்த முன்னாள் இந்நாள் மாணவர்கள் மற்றும் முன்னாள் இந்நாள் ஆசிரியர்கள், முன்னாள் இந்நாள் பொதுக்குழு உறுப்பினர்கள், இஸ்லாமிய பெருமக்களும் மற்றும் அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் இதை ஒரு கோரிக்கையாகவே முன்வைக்கிறாங்க. இதை ஒரு தனி மதத்தினுடைய பிரச்சனையாகவோ அல்லது ஒரு தனி கல்வி நிலையத்தினுடைய பிரச்சனையாகவோ பார்க்காமல் இதை இந்த சமூகத்தினுடைய பிரச்சனையாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த காயிதே மில்லத் கல்லூரி பல ஏழை எளிய மாணவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கல்லூரி இன்னைக்கு இந்த தாவூத் மியா கான் மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுடைய அராஜக போக்கால ஒரு மிகப்பெரிய இருட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தமிழக அரசினுடைய உயர்கல்வித்துறை உடனடியாக இதில் தலையிட்டு
சரியான தீர்வை எட்டி அந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை உறுதி செய்து அங்க இருக்கக்கூடிய அந்த கல்லூரி வளாகத்தை சீர்படுத்தி அங்கு வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுடைய சம்பளத்தை நெறிப்படுத்தி சரியான தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய, அங்கு வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுடைய கோரிக்கையா இருக்குது. அதை நம்மளுடைய பேசு தமிழா பேசுவின் வாயிலாக நாமும் நம்முடைய கோரிக்கையாக முன்வைக்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், மேடவாக்கம் காயிதே மில்லத் கல்லூரி என்பது ஒரு மதத்திற்கான கல்லூரி அல்ல. அது எதிர்கால மாணவ சந்ததிக்கான கல்லூரி. அது அனைத்து மதத்தில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மாணவர்களுடைய கல்வி கனவை நனவாக்கக்கூடிய கல்லூரி. அந்த கல்லூரியை சில தனிநபர்கள் கபலீகரம் செய்வதை அரசு எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க கூடாது என்பதுதான் இந்த காணொலியின் வாயிலாக நம்ம வலியுறுத்தக்கூடிய விஷயம். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ஃபார்மட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையா விளங்கக்கூடியவங்க நீங்க சார். அந்த ஃபார்மட் நியூமராலஜியில உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எந்த விஷயத்தை எங்களுக்காக நீங்க சொல்லுவீங்க சார் பொக்கிஷமா? ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே ஆகணும். அந்த நம்பர் இல்லாம அந்த ஃபேமிலியில யாருக்குன்னே ஒருவருக்கு அந்த கட்டாயம் இருக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.